நான் உங்க வசந்தி. வெல்கம் டு மம்மி டாடி சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மனமே அமைதி கொள். ஒரு நாட்டோட அரசன் ஒரு முனிவரை பார்க்க போறான். அந்த முனிவர் கிட்ட, நான் ஒரு நாட்டோட அரசன், ஆனா என்னோட மனசு அமைதியாவே இல்லை. என்னோட மனம் ரொம்ப குழப்பம் அடைஞ்சதா இருக்கு. வேதனையும் விரக்தியும் நிறைஞ்சதா இருக்கு. ஆனந்தம் அப்படிங்கிறதே என்னோட வாழ்க்கையில கிடையாது. எனக்கு கீழே நிறைய சிற்றரசர்களும் அரசாங்க அதிகாரிகளும் மக்களும் இருக்காங்க. நான் நினைச்சா எதுனாலும் என்னால பண்ண முடியும். ஆனாலும் என் மனசு அமைதி கொள்ள மாட்டேங்குது. இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. ஆனா எனக்கு கீழே வேலை பார்க்குற என்னோட சேவகன் ரொம்ப ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியோடும் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அந்த மன நிம்மதியும் சந்தோஷமும் என் வாழ்க்கையில வேணும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் கிட்ட கேட்கிறாரு. உடனே முனிவர் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அரசர் சொல்றது எல்லாத்தையுமே 99 ஆட்டத்தை உன்னோட சேவகன் கிட்ட நீ சோதனை பண்ணிட்டு வா, இதற்கான தீர்வை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த 99 ஆட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி அரசர் முனிவர் கிட்ட கேட்கிறாரு. ஒரு பெட்டி நிறைய 99 பொற்காசுகளை வச்சிரு. அந்த பெட்டிக்கு மேல இந்த 100 பொற்காசுகள் உனக்கு தான் அப்படிங்கிறத எழுதி அவனோட வீட்டு வாசல்ல போய் வச்சுட்டு அதை சோதனை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அரசரும் அதே மாதிரியே அந்த பெட்டிக்குள்ள 99 பொற்காசுகளை வச்சுட்டு வெளியில 100 பொற்காசுகள் உங்களுக்கு தாங்கிறதையும் எழுதி அந்த பெட்டியை அந்த சேவகனோட வீட்டு வாசல்ல வச்சுட்டு தூரத்துல இருந்து கவனிக்கிறாரு. அந்த சேவகன் அந்த பெட்டியை திறந்து பார்க்குறான். மேலே இருந்த அந்த 100 பொற்காசுகள் உங்களுக்கு தான் அப்படிங்கிற வாசகத்தையும் பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு பொற்காசு இல்லையே அப்படின்னு நினைச்சு தேடுறான். அதை சுற்றி அந்த பெட்டி வைக்கப்பட்டிருந்த இடத்த சுற்றி பார்க்குறான். வீட்டில் இருக்க எல்லா பொருட்களையும் எடுத்து திறந்து பார்க்குறான். அந்த ஒரு பொற்காசு மட்டும் இல்லை. உடனே தன்னோட பிள்ளைகள், தன்னோட மனைவி எல்லாரையுமே கோபமா கடிஞ்சுக்கிறான், வெறுப்பாக்குறான். அவனோட முகத்துல அந்த சந்தோஷங்கிறது காணாமல் போயிடுது. அந்த ஒரு பொற்காசுகள் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி அலைப்பாயிறான், தேடுறான், விரக்தி ஆகுறான், கோபப்படுறான். தன்னோட குழந்தைகள் மேல தன்னோட வெறுப்பை காமிக்கிறான். இதை கவனிக்கிறாரு அரசர். மறுநாள் சேவகனை கூப்பிட்டு எப்படி இருக்க என்னன்னு விசாரிக்கும் போது அவன் ஒரு சந்தோஷமான மனநிலையில அரசர்கிட்ட பேச மாட்டேங்கிறான். வெறுப்போடையும் ஏதோ வாழ்க்கையில இழந்தா மாதிரியும் தன்னோட கவனக்குறைவு அப்படிங்கிற மாதிரி கடிஞ்சுக்கிறான். இது எல்லாமே கவனிச்சுக்கிட்டு அரசர் முனிவர் கிட்ட போய் சொல்றாரு. அப்பதான் முனிவர் அரசரோட மனநிலைக்கு ஒரு தீர்வு சொல்றாரு. கடவுள் 99 சௌபாக்கியங்களை நம்மளோட வாழ்க்கையில கொடுக்கிறாரு. அந்த 99 சௌபாக்கியங்களையும் நம்ம அனுபவிக்க முடியாம, அனுபவிக்க தெரியாம, அனுபவிக்க தெரிஞ்சும் அதை பயன்படுத்தாம அந்த ஒரு சௌபாக்கியத்தை மட்டும் தேடி நம்ம மனசு வாழ்நாள் முழுவதும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால நம்ம மனசு மன அமைதி இல்லாமல் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது. கிடைக்காத ஒன்றை தேடி நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். அதுலேயே நம்ம வாழ்க்கை முழுவதுமே தொலைஞ்சு போயிடுது. இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டோம் அப்படின்னா அந்த 99 சௌபாக்கியங்களையும் மன நிறைவோடு பயன்படுத்தணும் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கை மன நிம்மதியாகவும் சந்தோஷமானதாகவும் இருக்கும். எப்பவுமே நம்ம மனசுக்கிட்ட மனமே அமைதிக்கொள், மனமே அமைதிக்கொள் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை பிரயோகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். கிடைச்சதை வச்சு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னாவே நம்ம ஆயுள் முழுவதும் சந்தோஷமா வாழலாம். இதுதான் இதற்கான தீர்வு. எப்பவுமே இருக்கிறத மட்டும் தனக்கு போதும் அப்படிங்கிறத உன் மனம் நம்ப வேண்டும். இதுதான் உன்னோட மன அமைதிக்கான தீர்வு அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் அந்த அரசர்கிட்ட சொன்னாராம்.
அதே போல தாங்க நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில் வந்து கடவுள் கொடுத்துருப்பாரு. நிறைய சந்தோஷங்களும் நிம்மதியும் ஆனந்தமும் கொடுத்துருப்பாரு. ஆனால் கிடைக்காத ஒரு எட்டா கனியை நோக்கி நம்மளோட மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். இருக்கிறத, அதாவது இல்லாத ஒன்றை தேடிக்கிட்டே இருந்த மனசு வந்து இருக்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள மறுத்து அதையும் சந்தோஷமா மனநிறைவோடு ஏற்றுக்காம வாழ்க்கையை வந்து கவலை நிறைஞ்சதாகவே வாழ்க்கையை போக்கிடுறோம். எப்போவுமே இருக்கிறத வச்சு ஃபர்ஸ்ட் சந்தோஷப்பட்டுக்கிட்டு கிடைக்காத ஒன்றுக்கு முயற்சி வேணா செய்யலாமே தவிர அதுக்காக வேதனையும் விரக்தியும் அடைஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே வீணா போயிடும். இதுதான் இன்னைக்கான கதை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.